بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையை பற்றிய ஒரு உயர்ந்த வித்தியாசமான கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருக்கின்றோம். அதாவது, இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் வசதிகளோடும் செல்வாக்குகளோடும் அதிகாரங்களோடும் வாழ்ந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதேபோன்று இந்த உலகம் ஒரு நாள் அழியும் என்கிற உறுதியான நம்பிக்கையும் நம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது. இந்த உலகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அழித்துவிட்டு நியாய தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த உலகத்திலே உள்ள எல்லோரையும் எழுப்பி கேள்வி கணக்கை அல்லாஹு தஆலா தொடுத்து இறுதியிலே ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒன்றில் சுவர்க்கத்திற்கும் அல்லது நரகத்திற்கும் அனுப்பி வைப்பான் என்றும் நாம் எல்லோரும் நம்புகின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் நரகம் என்கின்ற இந்த இரண்டு விஷயத்தையும் பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டையும் சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தினார்கள். அந்த நினைவூட்டல் அதிகமாக நடந்த காரணத்தினால்தான் அந்த மக்கள் உயிரோட்டமான உள்ளத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அவர்களுடைய உள்ளங்களிலே பயம் ஏற்பட்டது. அல் குர்ஆன் வசனங்களை கேட்கிற நேரத்தில் அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. இந்த சுவர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி சொல்லுகிற நேரம் கடுமையாக அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஞாபகமூட்டுதல் நம்மத்தியிலே குறைந்து வெறுமனே மக்கள் மத்தியிலே தகவல்கள் மட்டும் சொல்லப்படுகிற தகவல்களை விவாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை மாற்றிவிட்ட காரணத்தினால் இது நம்முடைய உள்ளங்களெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அல் குர்ஆன் வசனத்தை எடுத்து வைத்து விவாதிக்கிறோம், ஹதீஸ்களை எடுத்து வைத்து விவாதிக்கிறோம். அதனை நாம் எடுத்து வைக்கிற ஒரு கருத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்களையும் அடுக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த அல் குர்ஆன் வசனங்கள் நம்முடைய உள்ளங்களை மாற்றி இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் வெறும் பேச்சாளர்களாகவும் தகவல்களை பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் விமர்சகர்களாகவும் ஒரு பொழுதுபோக்காக இந்த விஷயங்களை பற்றி அலசக்கூடியவர்களாகவும் பெரும்பாலும் நாம் மாறியிருக்கிற காரணத்தினால் நம்முடைய உள்ளங்கள் செத்து போய் இந்த சமூகம் ஒரு இருண்ட பகுதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த சமுதாயத்திற்கு சுவர்க்கத்தையும் நரகத்தையும் ஞாபகமூட்டியது போன்று நாமும் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் நம்முடைய மக்களுக்கு அடிக்கடி ஞாபகமூட்டி நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே கிடைக்கிற வெற்றிகள், இந்த உலகத்திலே கிடைக்கிற புகழ்கள், இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே போலியானவை. உண்மையானது மறுமையிலே கிடைக்கிற வெற்றி மட்டும்தான் என்பதை இந்த சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தை நாம் பார்க்கும்போது சுவர்க்கத்தின் மீது அதிக ஆசை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். பத்ர் யுத்தம், இந்த பத்ர் யுத்தத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அங்கே முஷ்ரிக்குகளோடு சண்டை செய்ய ஏற்பாடு செய்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கத்தின்பால் எழுந்து வாருங்கள், செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே உமைர் இப்னுல் ஹம்மாம் என்று சொல்லக்கூடிய அன்சாரி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்த், வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கமாது என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அந்த சுவர்க்கம் வானங்களை விட பூமியை விட விசாலமானது என்று சொன்னார்கள். அப்போது அவர் பஹின் என்று சொன்னார், அதாவது சீச்சி என்று சொல்கிறார், சாதாரணமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இதை ஏன் நீ சொல்லுகிறாய் என்று கேட்டபோது, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? சுவர்க்கத்தின் மீது கொண்ட ஆசையினால் தான் இதை சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டு சில பேரித்தம் பழங்களை சாப்பிடுவதற்காக வேண்டி எடுக்கிறார். எடுத்து வாயில் வைத்தவர் பேரித்தம் பழங்களை வீசி எறிந்து விடுகிறார். எறிந்துவிட்டு சொன்னார், லஇன் இஷ்து லிஆகுல ஹாதிஹி தமராத் இன்னஹா லஹயாத்துன் தவீலா, இதை சாப்பிடுகிற அளவுக்கு நான் சுணங்கினாலும் தாமதித்தாலும் இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஒரு நீண்ட வாழ்க்கையாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுவர்க்கத்திற்குரியவனாக ஆக வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமைரே, நீ சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள். உடனே களத்தில் இறங்கி போராடுகிறார், அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார், சுவர்க்கம் செல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இது வரலாறு. இப்போ நாம் எல்லோரும் இந்த வரலாறுகளை கேட்டு பழகி இருக்கிறோம். இதை ஒரு வரலாறாக எடுத்து கேட்டுவிட்டு சென்று விடுகிறோம். உண்மையிலே அந்த நிலையை நாம் சற்று யோசித்து பார்ப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்படும். இங்கே சுவர்க்கத்தின் மீது கொண்ட ஆசையினால் இந்த உலகத்தில் ஒரு ஈத்தம்பழத்தை சாப்பிடுகிற அளவுக்கு தாமதிப்பதை கூட அவர் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு பயிற்சியை கொடுத்தார்கள். எனவே சுவர்க்கத்தின் மீது அவர் ஆசை வைத்தார். தபூக் யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். தபூக் யுத்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் அங்கே சஹாபாக்கள் சுவர்க்கத்திற்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தபூக் யுத்தத்திற்கு தேவையான பொருளாதார உதவிகளை, சதக்காக்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஒவ்வொருவரும் கொண்டு வருகிறார். அவர்களுக்கு எது முடியுமோ அவைகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். முனாஃபிக்குகள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு சில சஹாபாக்களை கேலி செய்கிறார்கள். சில அள்ளு
ஈத்தம்பழங்களை கொண்டு வந்தார்கள். இது தேவையா என்று கேலி செய்து கிண்டல் செய்தார்கள். அவர்கள் இவர்களுடைய கேலியையோ கிண்டலையோ கருத்தில் கொள்ளாமல் உதவி செய்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களால் முடியுமானதை கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர் வந்து உல்பா என்று சொல்லக்கூடிய சஹாபி வந்து திடீரென சொல்லுகிறார், என்னுடைய மானத்தை இந்த இடத்திலே நான் தர்மமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தாமதித்த பின்னால் அவரை அழைத்தார்கள். அழைத்து கேட்டபோது அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யுத்தத்திற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, ஆனால் கொடுப்பதற்கு என்னிடத்திலே எதுவும் இல்லை. அதனால் தான் என்னுடைய மானத்தை நான் தர்மமாக கொடுத்தேன். அதாவது எனக்கு யாராவது ஏசி இருந்தால், என்னை யாராவது திட்டி இருந்தால், என்னை பற்றி யாராவது புறம் பேசி இருந்தால், எனக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் அத்தனையும் மன்னிப்பதை நான் சதக்காவாக ஆக்கிவிட்டேன். அவர்கள் செல்லுகிற நேரத்தில், ஜிஹாதுக்கு செல்லுகிற நேரத்தில் பரிசுத்தமாக செல்லட்டும் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உல்பாவே, நீ செய்த தர்மத்தை அல்லாஹு தஆலா அர்ஷிலிருந்து ஏற்றுக்கொண்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களால் முடியுமானதை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தங்களுடைய பெயர்களை ஜிஹாதுக்கு செல்வதற்கு பதிகிறார்கள். சில சஹாபாக்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்களும் தபூக்கிலே கலந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பெயரையும் பதியுங்கள் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களிடத்திலே போவதற்கு வாகனம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்திலே வாகனம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாகனம் இல்லை என்றால் உங்களை அழைத்து செல்ல முடியாது. திரும்ப அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அடுத்தவர்களுடைய வாகனத்திலாவது ஏறி செல்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இருக்கிற வாகனங்கள் எல்லாவற்றிற்கும் 2 பேர் ஏற்கனவே பதிவு செய்து விட்டார்கள். ஒரு வாகனத்திற்கு 2 பேர் வீதம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு என்று வாகனம் ஏற்பாடு செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறது, போங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் திரும்பி போகிறார்கள், அவர்களுடைய கண்கள் கண்ணீர் சிந்துகின்றன. இந்த ஜிஹாதிற்காக, இந்த யுத்தத்திற்காக செலவழிப்பதற்கு எதுவுமே நம்மிடத்திலே இல்லையே, இதிலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று அழுது கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இங்கே தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், உஸ்மானே, நீங்கள் இந்த தபூக் யுத்தத்திற்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலாவதாக அந்த சதக்காவை ஆரம்பித்து வைத்தவர்கள். 1000 தங்க காசுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே கொண்டு வந்து கொட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காசுகளை அப்படி அள்ளி பார்த்து கொண்டு சொன்னார்கள், மா பர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌமி ஷை. உஸ்மான் இதுக்கு பிறகு என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு சுவர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை உஸ்மான் சொல்லி காட்டினார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த 1000 தங்க காசுகளையும் ஷாமில் இருந்து வருகிற வியாபார கூட்டத்தையும் அப்படியே நான் தபூக்குக்காக ஒதுக்கினேன் என்று சொன்னார்கள். உமரே, நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டிலே உள்ளதில், என்னுடைய சொத்தில் சரி பாதியை அப்படியே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கரிடத்திலே கேட்டார்கள், அபூபக்கரே, தபூக்குக்காக நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டிலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு அத்தனையும் கொண்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இவர்கள் சுவர்க்கத்திற்கு போட்டி போட்டார்கள். இன்று நாம் உலகத்திற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை சாதித்து விடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோம். சுவர்க்கம் என்பது நமக்கு இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. சுவர்க்கத்தை பற்றி பேசுவதையும் கேட்பதையும் வெறுக்கக்கூடிய பல சகோதரர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுவர்க்கம் என்றாலே இல்லை என்று எண்ணக்கூடிய நிலையிலே பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சஹாபாக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த மக்கள் சுவர்க்கத்திற்காக வேண்டி போட்டி போட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னில் ஜன்னா, என்னை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள். அவர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? அந்த மௌலவி இப்படி சொல்லுகிறார், அந்த ஹஸரத் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்களை பற்றி அவர் இப்படி செய்கிறார், அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? இவர் இப்படி செய்கிறார், இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? என்னை பற்றி நான் கேள்வி கேட்பதில்லை. என்னிடத்தில் ஆன்மீக வறுமை காணப்படுகிறது, இதற்கு என்ன வழி? நான் சுவர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன், இதற்கு என்ன வழி? இப்படி கேட்கிற நிலை இன்று அரிதாகிவிட்டது. சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள், ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அதை செய்தால் நான் சுவர்க்கம் போக வேண்டும். இது எல்லாவற்றையும் விட மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபித்தோழர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை வழங்கினார்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் என்னிடத்திலே சொல்லுங்கள், அதை தருகிறேன், அல்லது அதற்காக வேண்டி நான் துஆ செய்கிறேன் என்று கேட்பார்கள். உதாரணமாக ரபியா இப்னு கஅபில் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவு தங்கினேன். அவர்களுக்கு ஒது செய்வதற்காக தண்ணீர் எடுத்து கொடுத்தேன். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தேன். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், ரபியாவே, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரபியாவுக்கு நன்றாக தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதையாவது கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்றால் அது கண்டிப்பாக பலிக்கும். இவர்கள் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய தோட்டங்களும் துறவுகளும் தேவை, துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நிறைய தங்கம் வேண்டும், துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செல்வாக்கோடும் புகழோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வியாபாரத்திலே பரக்கத் ஏற்பட வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு நான் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், அதற்காக துஆ செய்யுங்கள் என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி, அது உனக்கு கிடைக்கும். அவகைர தாலிக், இது தவிர வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டார்கள். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும், சுவர்க்கத்திலே என்னோடு உனக்கு இருக்க முடியும், அதற்கு நான் உத்தரவாதம். அவகைர தாலிக், வேறு ஏதாவது உனக்கு தேவையா என்று கேட்டார்கள். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுவதாக், அதுதான் வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதரே என்றார்கள். சுவர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும், அது மட்டும்தான் எனக்கு தேவை என்று ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ தல்ஹா மதீனாவிலே ஒரு பெரும் செல்வந்தராக இருந்தார்.
அவருக்கு விருப்பமான ஒரு தோட்டமாக பைருஹா என்பது இருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி நேசிக்க கூடியதிலிருந்து செலவு செய்கிற வரை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வசனம் அவர்கள் முன்னால் ஓதி காண்பிக்கப்படுகிறது. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு விருப்பமான தோப்பு இந்த பைருஹா தோப்பு. எனவே எனக்கு விருப்பமானதை அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் என்று அபூ தல்ஹா சொன்னார். மிக விருப்பமான ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்காக தூக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் சுவர்க்கத்தின் மீது கொண்ட ஆசை. இப்படி இவர்கள் சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்ததனால் எல்லாவற்றையுமே இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். உயிரை இழப்பதை பெருமையாக கருதினார்கள். அதற்கு வாய்ப்பு கிடைக்காத போது அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி அழுவார்கள். உஹதுக்கு செல்லுகிற நேரத்திலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சகோதரன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் ஸைத், இரண்டு பேரும் போகிறார்கள். போகிற நேரத்தில் இரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள், இந்த உஹதிலே நான் ஷஹீதாக வேண்டும். ஷஹீதாக என்றால் என்னுடைய உயிர் இந்த உஹதிலே பிரிய வேண்டும் அல்லாஹ்வுக்காக என்று ரெண்டு பேரும் ஆசையோட போறாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை நினைச்சு அழுவாங்க. ஏன் அழுவார்கள் என்றால், என்னுடைய சகோதரன் மௌத்தா போய்த்தாரே என்று கை சேதத்தால் அழுவதில்லை. என்னுடைய சகோதரன் ஸைதுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அழுதார்கள். இதனால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய ஆட்சி காலத்தின் போது அந்த எதிரி குத்திய நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு இரத்த காயத்தோடு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்கிற இடத்துக்கு முன்னுக்கு அனுப்பிவிட்டு கேட்கிறார்கள், என்னை குத்தியது ஒரு முஸ்லிமா காஃபிரா என்று கேட்டார்கள். காபிர் என்று சொன்ன பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். ஏனென்றால் எனக்கு அந்த ஷஹாதத்துடைய வாக்கியம் கிடைக்கிறது என்று. அல்லாஹ்வுக்காக உயிரை துறப்பதை மிக மேலாக கருதினார்கள். அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக இழப்பதை மிக மேலாக கருதினார்கள். அதனால் தான் மக்காவை அப்படியே விட்டுவிட்டு சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற வழியிலே வழிமறைத்து அவர்கள் கொண்டு வருகிற சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பறித்த நேரத்திலே உங்களுக்கு இதுதானே தேவை என்று எல்லாவற்றையும் அவர்கள் அள்ளி கொடுத்து விட்டு வெறும் கையோடு மதீனாவை சென்றடைந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரபிஹத்தி திஜாரா, சுஹைப் செய்த வியாபாரம் லாபமடைந்து விட்டது என்று சொன்னார்கள். இப்படி உயிர், உடைமைகள், வீடு, வாசல், சொத்துக்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய தயாரானார்கள் இந்த சுவர்க்கத்தின் மீது உள்ள ஆசையினால். ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸுல் குதுஸியிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்கு, என்னுடைய சாலிஹான அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணுமே கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுமே கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலுமே உதித்திராத பல விஷயங்களை என்னுடைய அடியார்களுக்கு, என்னுடைய சாலிஹான நல்லடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த சுவர்க்கம் என்பது ஒரு நிரந்தரமான இடம். அந்த சுவர்க்கத்தின் கட்டிடத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, லபினத்தும் மின் தஹப், ஒரு கல் தங்கத்தால் இருக்கும், வலபினத்தும் மின் ஃபித்தா, இன்னும் ஒரு கல் வெள்ளியால் இருக்கும். கட்டப்பட்டிருக்கிற கல்லுடைய அமைப்பு எப்படி என்றால், சுவர்க்கத்தின் கல்லுகள், ஒரு கல் தங்கக்கல், அடுத்த கல் வெள்ளிக்கல். முலாத்துஹா அல் மிஸ்க், அதற்கு சிமந்தாக பூசுவதற்கு பயன்படுத்துவது கஸ்தூரி. ஹஸ்பாஉஹா
அல்லுலு வல் யாக்கூத், அங்கே கற்களாக போடப்பட்டிருப்பது, சின்ன சின்ன கற்களாக போடப்பட்டிருப்பது முத்துக்களும் மரகதங்களும். வதுர்பத்துஹ ஸஅஃபரான், அந்த சுவர்க்கத்தின் மணல் குங்குமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எல்லா வகையான இன்பங்களையும் வைத்திருக்கிறான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அஊன், உங்களுடைய மனம் எவைகளை எல்லாம் விரும்புகிறதோ அதுவெல்லாம் அங்கே இருக்கிறது. நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே கிடைக்கும். அந்த சுவர்க்கத்திலே பெண்கள் கொடுக்கப்படுவார்கள். எந்த ஜின்னோ மனித இனமோ தீண்டாத கண்ணழகிகளான மனைவியர்கள் கொடுக்கப்படுவார்கள். அவர்களுடைய அழகை அல்லாஹு தஆலாவும் அல் குர்ஆனும் அழகாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்திலே உள்ள ஒரு பெண் இந்த உலகத்திலே எட்டி பார்ப்பாளாக இருந்தால் லஅதாஅத் மா பைனஹா மா பைனஹுமா, இந்த சுவர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள பகுதி பிரகாசிக்கும் என்று சொன்னார்கள். சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பெண் எட்டி பார்த்தால், பூமியை எட்டி பார்த்தால் சுவர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு பிரகாசமே தோன்றும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள் குறிப்பாக மக்கி வசனங்களிலே, மக்காவிலே அருளப்பட்ட வசனங்களிலே சொல்லப்படுகின்றன. அந்த இன்பங்களையும் சுகங்களையும் சொல்வதாக இருந்தால் இந்த உரை முழுக்க அதையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி அந்த சுவர்க்கம் உன்னதமான இடமாக இருக்கிற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை சஹாபாக்களுக்கு ஒழுங்கான முறையிலே காட்டிய காரணத்தினால் தான் அந்த சஹாபாக்கள் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாரானார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா பொதுப்படையாக பல இடங்களிலே சொல்லுகிற அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பாக மூமின்களை பார்த்து சொல்லுகிறான். நம்மீது கொண்ட விசேஷமான அன்பினால் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து விழுக்கக்கூடிய ஒரு அழைப்பு இது. விசுவாசம் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் விறகுகள் மனிதர்களும் கற்களும் தான். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்திற்கு பொறுப்பாக கடுமையான பலசாலிகளான மலக்குகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளைக்கு ஒரு காலமும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எவை சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் செய்வார்கள். எனவே மலக்குகளுக்கு நாங்கள் கட்டளையிட்டிருக்கிறோம் நரகத்துக்கு வந்தால் வேதனை செய்யுமாறு. எனவே நாம் சொன்னதை மலக்குகள் செய்வார்கள். எனவே நீங்கள் அந்த நரகத்திற்கு போய்விடாதீர்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதே போன்று அல் குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா நரகத்தை விட்டு நம்மை எச்சரிக்கிறான். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்து ஹுத்பா ஓதினார்கள். ஹுத்பா ஓதியவர்கள் திடீரென சொன்னார்கள், அன்தர்துக்கும் நார் அன்தர்துக்கும் நார் அன்தர்துக்கும் நார் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கத்தி சொன்னார்கள். இந்த வார்த்தை நான் மிம்பருக்கு பக்கத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட சத்தம் இருக்கிறதே, இந்த சத்தத்தை சந்தையிலே உள்ள ஒருவர் நான் கேட்டது போன்று கேட்க முடியுமான அளவுக்கு மிகவும் கடுமையாக அன்தர்துக்கும் நார், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா நிகழ்த்தினார்கள். ஹுத்பா உரையாற்றினார்கள்.
அப்படியான ஒரு உரையை நான் வாழ்க்கையிலே கேட்டதே இல்லை. குத்பாவிலே நின்று கொண்டு சொன்னார்கள், லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கஸீரா. நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் தங்களுடைய 2 கைகளையும் முகத்திலே வைத்துக் கொண்டார்கள். எல்லோரும் தேம்பி தேம்பி பள்ளிவாசலிலே அழுதார்கள். அதை போன்ற ஒரு பயங்கரமான நாளை என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கவில்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே நின்று கொண்டு நரகத்தை பற்றி சொன்னார்கள். சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர்களுடைய மேனியிலே ஒரு வகையான பயத்தின் அடையாளம் தென்பட்டது. நரகத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நடுங்கினார்கள். மிம்பரிலே நின்று கொண்டு நடுங்கினார்கள். பிறகு திரும்பினார்கள். 2வது முறையும் இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நடுக்கத்தோடு திரும்பினார்கள். நான் நினைத்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நரகத்தை நேரடியாக பார்த்த ஒரு மனிதனுடைய நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே தென்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டு சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அப்படியும் உங்களுக்கு முடியவில்லை என்றால் வலவு பி கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசியனும் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை எச்சரிக்கை செய்தார்கள். அல் குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. சஹாபாக்கள் நரகத்தை பற்றி பேசினால் அழுவார்கள். இன்று நம்முடைய உள்ளங்கள் கல்லாய் போய்விட்டன. இதை எல்லோருமே உணர்கிறோம். நரகத்தை பற்றி பேசுகிற நேரத்திலே உண்மையிலே பயம் ஏற்பட்டு அழக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்திலே வரவில்லை. அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைத்தும் கதீரா என்று சொன்னபோது, நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னபொழுது எல்லா சஹாபாக்களும் விம்மி விம்மி அழுதார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸிலே புகாரியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் நரகத்தை பற்றி கேட்கிறோம், எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்மிடத்தில் இல்லை. உள்ளத்திலே ஒரு பயம் ஏற்படவில்லை, அச்சம் ஏற்படவில்லை, அழ வேண்டும் என்ற உணர்வு கூட நமக்கு ஏற்படவில்லை. இந்த மார்க்கத்திலே ஈடுபடக்கூடிய, இப்படி ஓரளவாவது தொடர்போடு இருக்கக்கூடிய நம்முடைய நிலையை இதுவென்றால் ஜாஹிலியத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தின் நிலையை சிந்தித்து பாருங்கள். 24 மணி நேரமும் ஜாஹிலியத்தான நடவடிக்கைகளிலே, ஹராமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு, தொழுகை இல்லாமல் தொழுகையிலே பொடுபோக்காக இருந்து கொண்டு, சினிமாவுக்கு முன்னாலும் அல்லது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இருந்து கொண்டு ஹராமான வியாபாரங்களிலே ஈடுபட்டு கொண்டு ஹராமான கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்டு வாழக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நரகத்தை எச்சரிக்கை செய்ய காரணம், அந்த நரகம் அவ்வளவு பயங்கரமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே உள்ள மிக குறைந்த தண்டனை என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும். நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அவன் அணிந்ததும் அவனுடைய மூளை கொதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நஅஊது பில்லாஹி மின்ஹா. ஆக குறைந்த தண்டனை இது. வேறு சில ரிவாயத்துகளிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க உதவி செய்த காரணத்தினால், இந்த தீன் வளர்வதற்கு பக்கபலமாக நின்ற காரணத்தினால், அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்த சிபாரிசின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் இது. இப்போ வயல் என்ற நரகத்திலே அல்லது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடையாளப்படுத்தக்கூடிய ஏனைய நரகங்களிலே நம்மை போட்டால் நம்முடைய நிலை என்ன? அந்த நரக நெருப்பிலே இருந்து கொண்டு தண்ணீர் தண்ணீர் என்று கத்துவான். அந்த நேரத்திலே அவனுக்கு முருக காய்ச்சப்பட்ட சூடாக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும்.
அந்த நீர் கோப்பையை முகத்துக்கு முன்னால் கொண்டு போகும்போது முகத்திலே உள்ள சதைகள் எல்லாம் அப்படியே கலந்து விழுந்துவிடும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. தாகம் தீராமல் அந்த நீரை அவன் அருந்துகிற நேரத்திலே அவனுடைய குடல்கள் எல்லாம் பின்னால் வந்துவிடும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. நரகவாசிகளுடைய உடம்பில் இருந்து வடியக்கூடிய ஊனம் நெருப்பினால் பத்தி ஊனமாகி அந்த புண்ணிலிருந்து காயத்திலிருந்து வடியக்கூடிய சேலை அல்லாஹு தஆலா குடிக்க கொடுப்பான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பசிக்கிறது என்று சொல்லுகிற நேரத்திலே ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து இவனுக்கு கொடுக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம் குதிரத் ஃபித் துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷஹா. இந்த ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு சொட்டு இந்த உலகத்திலே விழுந்தால் இந்த உலக வாழ்க்கை அப்படியே கெட்டு நஞ்சாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஜக்கூம் நமக்கு உணவாக தரப்பட்டால் நம்முடைய நிலை என்ன என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்படியான பயங்கரமான நிலை இந்த நரகத்திலே இருக்கிற காரணத்தினால் தான் நரகத்தை பற்றி பேசும்போது சஹாபாக்கள் அழுதார்கள். நரகத்தை பற்றி அல் குர்ஆன் வசனங்கள் வரும்போது அந்த இடத்திலே நிறுத்தி நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். நரகத்திற்கு எவைகளெல்லாம் நம்மை அழைத்து செல்லும் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் விட்டு விடுவதற்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள். சுவர்க்கம் இன்பமானது, நரகம் பயங்கரமானது. இதிலே நாம் எதை தேர்வு செய்வது? நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சுவர்க்கத்தை பற்றி நாம் யோசித்திருக்கிறோமா? நாம் போகக்கூடிய போக்கு நம்மை சுவர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா? சுவர்க்கத்தை கேட்டு அல்லாஹ்விடத்திலே எத்தனை முறை அழுது பிரார்த்தித்திருப்போம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே உள்ள அந்த வேதனை கஷ்டம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள் என்றார்கள். நரகத்திலே இருக்கக்கூடிய பயங்கரமான நிலை நீங்கள் சரியான முறையிலே அறிந்து கொள்வீர்களாக இருந்தால், ஈமான் கொள்வீர்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அதாவது எப்போதுமே நரகத்தை விட்டு தான் பாதுகாவல் தேடிக்கொண்டிருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்க வேண்டும். எப்போதாவது நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற நேரத்திலே நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரக்கூடிய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறோமா? மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கிறோம். காபத்துல்லாவை வலம் வருகிற நேரத்திலே, சஃபா மர்வாவுக்கு இடையிலே சாய் செய்கிற நேரத்திலே உறுதியாக நின்று அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, யா அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு என்று உருக்கமாக நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? இந்த நிலை நம்மிடத்திலே ஏற்படவில்லை என்றால் நம்முடைய உள்ளங்கள் நோயோடு இருக்கிறது என்பது அர்த்தமாகும். இந்த நோயோடு நாம் இருந்து மரணித்தால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, அடுத்தவர்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்லை. அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் வந்து சுவர்க்கத்துக்கு ஆசை ஊட்டுகிறார்கள், நரகத்தை விட்டு எச்சரிக்கிறார்கள். நம்ம சுவர்க்கத்தின் மீது ஆசை கொண்டால் அல்லது நரகத்தை பயந்தால் அவர்களுக்கு ஏதோ லாபம் என்று நினைக்கிறார்கள். அதனால என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உபதேசங்களை எல்லாம் வலது காதால் கேட்டு இடது காதால் விட்டு விடுகிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் உண்மையாக, இப்ப நீங்கள் உங்களுக்கு முன்னால் என்னை காண்பதை எப்படி 100% நம்புகிறீர்களோ அதே போன்று நரகம் ஒன்று இருக்கிறது, சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது என்பதை உண்மையாக நம்பினார்கள். ஆனால் நாம் நரகத்தையும் சுவர்க்கத்தையும் இன்னும் உள்ளத்தால் ஈமான் கொள்ளவில்லை. நரகத்தையும் சுவர்க்கத்தையும் வாயால் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனால் தான் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு
ஃபித்னாக்களும் இவ்வளவு சோதனைகளும் இவ்வளவு ஜாஹிலியத்துகளும் நிறைந்து போயிருக்கின்றன. அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு மனிதன் விரும்பாமல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஈடுபடுவதை பிற்போக்காக கருதி கொண்டு, அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மனிதன் இந்த உலகத்திற்கு பின்னால் அலைந்து திரிவதற்கு காரணம் இதுதான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் உருக்கமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு ஈமானை தா, உண்மையாக மறுமையை நம்பக்கூடியவனாக என்னை ஆக்கு, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, சுவர்க்கத்திற்குரியவனாக என்னை ஆக்கிவிடு என்று உருக்கமாக ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும். சகோதரர்களே, அதற்கு மாற்றமாக நாம் எல்லோரும் தொடர்ந்தும் இந்த உலகத்திற்கு, இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கு அடிமைப்பட்டிருப்போமாக இருந்தால் நம்முடைய இறுதி முடிவு மோசமாகிவிடும். அப்படியான நிலை நமக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. நாம் எல்லோரும் நம்முடைய நஃப்ஸை, ஹவாவை கட்டுப்படுத்தி மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக, மறுமையை உறுதியாக நம்பி அதற்காக ஒவ்வொரு செயற்பாட்டையும் செய்யக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅத்து மல் காரிஅஹ் وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي